ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனது அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். 54ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறதோடு கூட இருக்கிறார். தேவன் எனக்கு சகாயர், இதோ என் தேவன் ஆத்துமக்களை ஆதரிக்கிறதோடு கூட இருக்கிறார். 54ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படி எங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எப்படி கொடுக்க வேண்டும். நம்மை ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாய் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்? நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜெப வேலையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வேத வாசிப்பை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஊழிய நேரத்தை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இவ்விதமாய் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும்படியாய் நம்மிடத்தில் ஏராளமான காரியங்களை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய விசேஷித்த பங்குகள் ஏராளமாய் உண்டு. அவைகள் ஒன்றிலும் நாம் மறைத்து வைக்காதபடி, ஒன்றிலும் நாம் அசதியாக இல்லாதபடி நாம் எப்படி கொடுக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைவிக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்று அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒரு கோழியும் ஒரு ஆடும் கடத்தரவிலே நடந்து போய் கொண்டிருந்ததாம். அப்பொழுது இந்த கடையில் நிறைய முட்டைகள் அடுக்கி வைத்திருப்பதை கண்டார். அப்பொழுது அந்த கோழி சொன்னதான், அந்த கடையில் அடுக்கி வைத்திருக்கிற முட்டையெல்லாம் என் மூலமாக அங்கே அனுப்பப்பட்டது என்று சொல்லி பெருமிதம் கொண்டதான். சற்று அப்புறம் கடந்து போன பிறகு அங்கே ஒரு கடையில் பார்க்கும்பொழுது சில ஆடுகள் வெட்டப்பட்டு அங்கே கரியாக துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையிலே தொங்க விடப்படுகிற ஆட்டை பார்த்ததாம். அப்பொழுது இந்த கோழியை பார்த்து ஆடு சொன்னதாம், என்னுடைய சரீரத்தையே இங்கே நான் வெட்டப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இது நீ பார்த்தியா என்று சொல்லி அந்த கோழியின் இடத்துல கேட்டபோது அது அமைதியாக இருந்ததாம். நமக்கும் கூட ஆண்டவர் இந்த கோழியை பார்த்து ஆட்டு சொன்னது போல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தேவனுடைய வல்லமையான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு, கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஆண்டவரே அவருடைய சரீரத்தை நமக்கு கொடுத்தார். அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதுன்னு நாம் பார்க்கிறோம். அவர் ரத்தம் சிந்தினார், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளியேறப்பெற்ற அவருடைய சரீரத்தின் அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்படி, ஆண்டவருக்கு விசேஷமாய் கொடுக்க வேண்டியது என்னத்தை வைத்திருக்கிறோம்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முற்றிலும் உங்களுக்காக ஆண்டவர் தம்மை தந்தார். அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள், இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் பெற்ற நித்திய ஜீவனால், பரலோகம், ஐஸ்வர்யங்களால் எல்லாம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றன. நம் ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாக நாம் நம்முடைய வேலையை ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இவ்வளவாய் அன்பு செலுத்தின கர்த்தருக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, நீங்கள் கொடுப்பதற்கு ஒழுங்காகவும் கிரமமாகவும் இருக்கட்டும் என்று அவனவன் வாரத்தின் முதல் நாள்தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகில தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன் என்று 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆதி திருச்சபையின் மக்கள் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையிலே சபைக்கு விசுவாசிகள் வெறுங்கையோடு கூட வரக்கூடாது என்பதற்காக ஒழுங்காகவும் கிரமமாகவும் தேவ சமூகத்திலே தங்களுடைய பங்குகளை ஆண்டவருடைய சன்னதியிலே கொண்டு வந்து படைத்தார்கள். இதனால் சபையானது திட்டமிட்டு பல ஊழியங்களை செய்து முடித்து சுவிசேஷர்களையும் அப்போஸ்தலர்களையும் ஊழியங்கள் செய்யும்படியாக பல தேசங்களுக்கு அனுப்ப முடிந்தது. சுவிசேஷம் மிக வேகமாக எல்லா தேசங்களிலும் ஊழியங்கள் செய்யப்படுவதற்கு, அப்போஸ்தலர்களையும் சுவிசேஷர்களையும் அனுப்புவதற்கு இந்த தேவனுடைய சமூகத்தில் படைக்கப்பட்ட பங்குகளை வைத்து அநேக தேசங்களுக்கும் கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இந்த படைத்த பங்குகள் எல்லாம் அந்த ஊழியத்திற்கு உதவியாக அமைந்தது.
சீனா தேசத்திலே இஸ்வாண்டு என்ற ஒரு ஏழை விசுவாசி இருந்தார். அவர் பயிர் தொழில் செய்யக்கூடிய ஒரு விசுவாசியாக இருந்தார். தன்னுடைய வருமானத்தை கர்த்தருக்கென்று தசமமாக கொடுப்பது மாத்திரமல்ல, தினந்தோறும் 3 வேளை ஆகாரம் சாப்பிட வேண்டிய அவர் 2 வேளை மாத்திரம் ஆகாரம் புசித்து 1 வேளை ஆகாரத்திற்குரிய அந்த பணத்தை ஊழியங்களுக்கும் சுவிசேஷ பணிக்கும் அனுப்பி கொடுத்து ஆண்டவருடைய ஊழியம் எங்கும் செயல்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற தாக்கமுள்ள அருமையான தேவனுடைய மனிதன் சீனா தேசத்தில் உள்ள இஸ்வாண்டு என்ற அந்த தேவ மனிதன் தன்னுடைய உணவை ஒரு வேளை குறைத்து கொண்டு சுவிசேஷ வேலைக்கு தன்னுடைய பங்குகளை அனுப்பி கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார். உங்கள் மேல் அவர் அன்பாய் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் முன்னிருந்த நிலை போல் இப்பொழுது இல்லை. நீங்கள் அதிகமான ஆசீர்வாதத்தை சொந்தரித்து சந்தோஷமாகவும் கம்பீரமாகவும் மேன்மையாகவும் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட, இவ்விதமான மிஷனரியுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கவும் விசாரிக்கவும் அன்பு காட்டவும் தேவனுடைய பணிக்கென்று கொடுக்கும்படியாய் தம்முடைய பிள்ளைகளை கூட நீங்கள் இந்த பிரயாயத்திலிருந்தே அவர்களை நீங்கள் ஊக்குவித்து அவர்களை நீங்கள் பழக்குவித்து கர்த்தருடைய காரியத்திற்காக கொடுக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது அவருடைய வாழ்நாட்கள் மிக சிறப்பான ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய பின் சந்ததியும் இந்த ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியினாலே நிரப்பப்படுவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எல்லா விதமான நன்மையான உடைமைகளையும் தேவன் உங்கள் பட்சத்தில் நீங்கள் ஆளுகை செய்யும்படி, நீங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ளும்படி அதற்குரிய முழு உத்தரவாதத்தின் பொறுப்பை தேவன் உங்கள் வசம் கொடுத்திருக்கிறார். அவைகளில் ஒரு பகுதியை சுவிசேஷ வேலையின் நிமித்தம் ஆண்டவருடைய பணி செய்யப்படுவதற்காக உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய விருப்பத்தையும் தேவனுடைய பணிக்காக நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த பணியில் நீங்கள் சேவை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாக வைப்பதிலே, உங்களை மகிழ்ச்சியாக வைப்பதிலே இப்பொழுது இருக்கிறதை காட்டில் இன்னும் பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர். உங்களை இல்லாமலேயே என்னை இல்லாமலே அவருடைய பணியினுடைய மகத்துவத்தை சிறப்பாக கட்டி செய்ய தேவனால முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்து அவருடைய பணித்தளத்தில் நாம் பணியாற்றும்படி நம்முடைய சரீர உழைப்பு, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆலோசனைகள் உதாரத்துவமாய் நம்முடைய கரங்களில் தேவன் கொடுத்திருக்கிற எல்லா மகத்துவங்களிலும் சுவிசேஷ வேலைக்காக நீங்கள் மனமுகந்து உங்களுடைய பங்குகளை இந்த பணித்தளத்தில் நீங்கள் கொடுப்பீர்களானால் இன்னும் ஏராளமான கிராமங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. ஏராளமான பட்டணங்களிலே ஆத்துமாக்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்காக அனுப்பப்பட வேண்டிய ஊழியரை, இவர்களுக்காக அனுப்பப்பட வேண்டிய மிஷனரியை, இவர்களுக்காக நம்ம அனுப்ப வேண்டியதான தேவனுடைய ஊழியங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய பணி செய்ய நீங்கள் புறப்பட்டு வாருங்கள், அல்லது நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள், அல்லது உங்களுடைய பங்குகளை தேவனுடைய பணி எங்கும் பிரசித்தமாகுவதற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கும் நீங்கள் ஆதரவு செய்ய கர்த்தர் உங்களை என்னையும் இந்த உலகத்தில் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார், மேன்மையாக வைத்திருக்கிறார். சம்பூர்ணமாய் நாம் காணப்படுகிறோம், கம்பீரமாய் இருக்கிறோம், நம் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவருடைய பார்வையிலே அது மகிழ்ச்சியான காரியம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார், தம்முடைய ஜனத்தை தேவன் உயர்த்தும்படியாக விரும்புகிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தருக்கென்று கொடுக்க பழக்குவீங்கள். கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு பிற்காலத்திலே அவர்களை அதை உருவாக்குங்கள். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய காரியத்தில் உற்சாகமாய் கொடுக்கும்படி அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். அதனால் தேவனுடைய சன்னதியிலே நம்முடைய பிள்ளைகள் தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவருடைய ஐஸ்வர்யத்தின் நீங்களும் அவருடைய தரித்திரத்தினாலே, நம்முடைய தரித்திரத்தினாலே அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு பெருகும்படி
உங்கள் நிமித்தம் இயேசு தரித்திரரானாரே. இதை கேட்டுக்கொண்டு அருமையானவர்களே, கிராமங்கள் தோறும் நாங்கள் மிஷினரிகளை அனுப்புகிறோம், ஆண்களாக அனுப்புகிறோம், சகோதரிமார்களாக நாங்கள் அனுப்புகிறோம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து ஜனங்களுக்காக ஜெபித்து ஆத்துமாக்களை ஜெப வீடுகளிலும் ஆத்துமாக்களை தேவாலயத்திற்கும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ரட்சிப்பின் பாதையிலே நடத்தப்படுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் விசாரியுங்கள், அதன் பேரில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். அது நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணவும் சிறப்பான மேன்மையை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய ஐயூர் தேவாலயத்தில் நடைபெற வேண்டிய அந்த ஆலய கட்டுமான பணி, பாலமேடு ஆலயத்தில், அலங்காநல்லூரில் இன்னும் தேவனுடைய சுவிசேஷ பணி அறிவித்து கொண்டு வருகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் தம்முடைய மக்களை அவருடைய வீட்டுக்கென்று கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் பக்குவம் அடைய தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தையும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உடைமைகளையும் ஆண்டவருக்கென்று ஆண்டவரே வருத்தமாக அல்ல உற்சாகத்தோடு தேவனுக்கென்று நம்முடைய பிள்ளைகள் செய்யும் பொழுது இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, இந்த உலகத்தில் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு நம்முடைய பிள்ளைகளாகி எங்களை கொண்டு கர்த்தர் செய்யும்படி நீர் வைத்திருக்கிற எல்லா நோக்கங்களும் திட்டங்களும் மிக சிறப்பாக நிறைவேற, வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக, அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட, ஆண்டவரே சமாதானம் எல்லாரும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதங்கள் நடைபெறட்டும். திருமண காரியங்கள், குழந்தை பேற்று, இன்னும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஐஸ்வர்யம், சுக பல ஆரோக்கிய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை மேன்மையாக உயர்த்துவீராக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை, இந்த ஊழியத்தை விசாரிக்கிற பிள்ளைகளை, இந்த ஊழியத்தை தாங்கும்படியான பிள்ளைகளை, இந்த செய்தியின் வாயிலாக கர்த்தர் அநேகருடைய இருதயத்தில் சிந்தையில் இடைப்பட்டோருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.